Hi DK Vlogs. This is DK Vlogs. லைட்டாக எம்ஜிஎன் சாயல் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ இருக்க மைண்ட் செட்லாம் அப்படித்தான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு இந்த பாட்காஸ்ட்னால் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் தத்துப்படி தான். ஓகே இருந்தாலும் ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, என்னால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதனால் நம்ப முடியலை. ஒரு நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2000 போயெல்லாம் சொல்ல முடியாது, 2010ஆம் ஆண்டு காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் டைகார்டு ஆர்சிபி ஃபேன் தான். அது வந்து யாருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல. என்னோட நண்பர் ஒருத்தன், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அங்கேருந்து வந்தோம்னா ஒருத்தர் கோகுலக்கண்ணன்னு ஒரு நண்பன், இன்னொரு நண்பன், என்னோட இன்னும் 2 பேரும் உயிர் நண்பனுங்க. அந்த 2 நண்பரில் அந்த சைனி கயத்தின்னு ஒரு நண்பன். அவனுங்களுக்கு தெரியும் நான் எப்போ இருந்து ஆர்சிபி ஃபேனுன்னு. அப்போ இருந்து எங்கள் 3 பேருத்துக்குள்ளேயும் இப்போ வரைக்கும் ஒரே இப்படி தான் இருக்கும். பயங்கரமாக டைகார்டு ஃபைட்டாக தான் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட்டு ஆனால் இந்த நாள் இப்போ வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்ட வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு 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 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இது இப்போ நான் வீட்டுக்கு வந்து சும்மா உங்களுக்கொசரம் இதை நான் மறுபடியும் வீடியோ எடுத்து போடணும். இன்னைக்கு வந்து ஆர்சிபி வின் பண்ணிருச்சு, அதுக்காகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்கோசரமே இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்து போடணும். அது பிடிச்சா ஓகே, பிடிக்கிறதுனால ஓகே. பட் எனக்கு இந்த ஹாப்பினஸை வந்து என்னால் சொல்லிக்கவே முடியலை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா எப்படி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இது முடியல என்னால் இப்போ உட்கார இப்போ வீட்டில் இருக்கேன், எல்லாம் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் உள்ளே இருக்கேன். எல்லாம் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வேறு யாருக்கும் கிடையாது. இந்த வீடியோ எடுத்து குரூப்பில், எங்கள் குரூப்பில் போடுவேன், எங்கள் டீம் குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் போடுவேன், இன்ஸ்டாவில் போடுவேன், எல்லாத்தையும் போடுவேன். அவெல்லாம் பார்த்து வயிறு செத்துறணும். இது பூரா மஞ்சமாக்கானுக்கு மட்டும்தான், வேறு எவனுக்குமே கிடையாது. மஞ்சமாக்கா மட்டுமே, வேறு எவனுக்குமே கிடையாது. என்ன ட்ரோல் பண்ண அவனுக்கு அந்த மஞ்சமாக்கானுக்கு மட்டும்தான். என்ன மக்களே, ஓகேவா? இப்போ சொன்னீங்களே இந்த மஞ்சமாக்கான்லாம் என்ன சொன்னானுங்க, பொம்பளை கப்பு, லாலிபப்பு, 18 வருஷம் குருசாமி, என்னென்னமோ கலாச்சாரங்கள. ஓகே, கலாய்க்கிட்ட இருந்துட்டு போடும். ஆனால் இதுக்கு மேலே இனி வரக்கூடிய வருஷங்களில் இனிமே அந்த டைலாக் எவனும் யூஸ் பண்ண மாட்டானுங்க, பண்ணவும் முடியாது. சரியா? அது வேறு விஷயம். இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அவனுங்களுக்கே தெரியும். ஏன்னா அவனுங்களாம் அதுக்கு மேலே கலாய்க்கிறதுக்கு உண்டான விஷயமே கிடையாது. என்னன்னா அங்கே அப்படியே கலாச்சாரம். இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன், நான் அவனுங்க டீம் ஹெட் டு ஹெட்டு பேசுவானுங்க. நான் டீம் ஹெட் டு ஹெட்டுலாம் பேச மாட்டேன். விராட் கோலி சிஎஸ்கே டீம் இப்படித்தான் பேசுவேன். என்ன பேசுகிறவங்களுக்கு அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதனால் வரைக்கும் கப்படிக்கல, இப்போ கப்படிச்சிட்டானுங்க. இனிமேல் நம்ம என்ன பேசணுமோ அதுதான். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மக்களே, ஓகே, இது ஏதோ நம்மளால் முடிஞ்ச வீடியோ. உங்களுக்கு முடிஞ்சால் ஓகே, முடியலனாலும் ஓகே. இது கூறாமல் யாரையுமே மற்றவனை யாரும் துன்புறுத்துறது கிடையாது. துன்புறுத்துறது காரணம் என்ன கலாச்சாரங்களை அவனுங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ. முடிஞ்சால் ஆர்சிபி ஃபேன் இதை வந்து அவனுக்கு ட்ரோல் பண்ணுற விதமாக அவனுக்கு போடும், இல்லையா விட்டு. ஓகே, பாய், நான் சென்று வருவேன், பாய். இதோட சந்தோஷம் வேறு எவனுக்குமே கிடையாது. இதெல்லாம் முரட்டு ஹாப்பி, எதையுமே சொல்லவும் முடியாது. அம்பிட்டு ஹாப்பி. நான் கதை சொல்கிறேன்ல, அங்கிட்டு மேட்சை பார்த்துட்டு வந்து எல்லாம் எங்கள் அம்மா அப்பாலாம் உள்ள வெளியே தூங்கிட்டு இருக்காங்க, நான் இங்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோ எடுக்கலைன்னா என்றைக்குமே வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டேன். எடுத்தே ஆகணும்ட்டு வந்துட்டேன். ஏன்னாச்சுமே ஒருத்தன் மஞ்சமாக்கியா பணம்லாம் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒட்டுக்கா பார்த்துக்கிட்டு இருந்த மக்களே. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னச்சுமே, ஐயர் அவுட் ஆனோடனே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன்.
ஏன்னா அவனுக்கு நமக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பைட்டலே போயிட்டு இருந்துச்சு. அந்த பைட்டலில் வந்து பார்த்தோன்னா அவன் எக்ஸ்சேஞ்சரில் ஸ்கோர் ஆப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தியே. ஏன்னா வச்சுக்கோங்க லைவுக்குமே எக்ஸ்சேஞ்சர் ஆப் என்ன வச்சுக்கோங்க ஒரு வித்தின் ஒரு 10 செகண்ட் முன்னாடி முன்ன பின்ன இருக்கும். எக்ஸ்சேஞ்சர் ஆப்பில் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் கார்டு ஆப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். லைவில் வந்து பார்த்தோன்னா 10 செகண்டுக்கு பின்னாடி தான் லைவில் நமக்கு தெரியும், நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை வச்சு பார்த்து நம்மளை வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தியே. ஆனால் ஐயரை எடுத்த உடனேயும் நமக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆர்சிபி ஃபேன்ரா, ஆர்சிபி ஃபேன்ரா, இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதா, எல்லா இடத்துக்கும் ஃபக்கியூடா. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஏதாச்சும் பேட்ல பேசியிருந்தா அதை மன்னிக்கவும் தவிர்க்கவும் மன்னித்து கொள்ளுங்கள். ஈசால இந்த வருஷம் கப்பு எங்களுது, ஈசால கப்பு எங்களுது, அவ்வளோதான். நான் செஞ்சு வருகிறேன். பாய், டாட்டா, குட் நைட். மறுபடியும் 15 நாளைக்கு ஸ்டேட்டஸ் போட்டு கொன்றும் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. செத்தானு எல்லாம். இது குறிப்பாக வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன், என் தம்பி சுரேந்தர், இன்னொரு தம்பி கார்த்தி, என் உயிர் நண்பன் சைனி கார்த்தி, இன்னொரு உயிர் நண்பன் கோகுல கண்ணு, இன்னும் இருக்காங்க. எங்கள் டீமில் நிறையா பேர் இருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்தோன்னா டைகார்டு சிஎஸ்கே ஃபேனு. அவனுங்கெல்லாம் தான் என்னை இத்தனை வருஷம் செஞ்சானுங்க. அதுக்கு இத்தனை வருஷம் முட்டு கொடுத்தேன், இப்படி முட்டு கொடுத்தேன் இல்லைன்னா சொல்ல முடியாது. பயங்கரமாக முட்டு கொடுத்தேன் இல்லைன்னு சொல்கிறேன். பட் இத்தனை வாட்டி இப்படி முட்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கு வந்து இப்படி, அவ்வளோதான். எதுவுமே சொல்கிறது வழி இல்லை. ஈசாலா பாய்ஸ் எல்லாத்துக்குமே ஜெய் ஆர்சிபி, எல்லாத்துக்கும் தூக்கி குவான்னு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். சரியா? ஓகே பாய், குட் நைட்.